Hi friends, welcome to Agatya Village. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, டர்கிஷ் டிலைட். இந்த ஸ்வீட் வந்து நல்ல சாஃப்ட்டா சாப்பிறதுக்கு அப்படியே ஒரு மிட்டாய் மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட்டும் கூட. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. இன்னைக்கு டர்கிஷ் டிலைட் பண்றதுக்கு ஒரு சாஸ் பேன்ல 2 கப் அளவுக்கு வந்து ஒயிட் சுகர் வந்து எடுத்துக்கலாம். அது கூட வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பாவு காய்ச்சி வச்சிட்டோம்னா மறுபடியும் வந்து சர்க்கரையை மாறாமல் இருக்கிறதுக்காக இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து லெமன் ஜூஸ் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கேஸ் ஆன் பண்ணி நம்ம பாவு காய்ச்சிட வேண்டியதாங்க. இந்த சர்க்கரை பாவு சர்க்கரை கரையிற அளவுக்கு ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து கம்பி பதம் வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 to 3 நிமிஷத்துலேயே சர்க்கரை கரைஞ்சதையுமே கம்பி பதம் சீக்கிரமாகவே வந்துடும். நம்ம அதை எடுத்து விட்டாலே தெரியும், தண்ணி மாதிரி இல்லாமல் அப்படியே ஒரு கம்பி பதம் மாதிரி வரும். நம்ம கம்பி பதம் பார்க்குறக்கு எப்போ போல் தொட்டு இப்படி எடுத்தோம்னா ஒரே ஒரு கம்பி மாதிரி வரும். 2 விரலுக்கு நடுவில் ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம கம்பி பதம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். இல்லை நம்ம கம்பி பதம் பார்க்க தெரியாது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக இந்த சர்க்கரை பாவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கையில் ஒட்டாது. எடுக்கும்போது நல்லா எடுக்கிறதுக்கு வரும். இதுதாங்க கரெக்டான கம்பி பதம். இப்போ ஒரு 2 நிமிஷம் அப்படியே வந்து கலந்து விட்டுட்டு நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே வந்து இருக்கட்டும். நம்ம லெமன் ஜூஸ் எதுக்கு சேர்த்தோம்னா இது மறுபடியும் சர்க்கரையை மாறாமல் இருக்கிறதுக்காக லெமன் ஜூஸ் சேர்த்துது, அதனால் அப்படியே இருக்கும். இப்போ ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். அதே கப்பில் 3 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சிட்டோம்னா தான் இல்லது, கேஸ் ஆன் பண்ணிட்டோம்னா கட்டி விழுந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா கரைச்சாச்சு. கரைச்சதுக்கப்புறமா கேஸ் ஆன் பண்ணி மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம சொல்லவே வேண்டியதில்லைங்க, சீக்கிரமாகவே நான் வந்து நல்லா கெட்டி ஆயிரும். மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 2 to 3 நிமிஷத்துலேயே நல்லா வந்து கெட்டி ஆயிரும். இந்த மாதிரி நல்லா அல்வா பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்திங்கன்னா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து காய்ச்சி வச்சுருந்த பாவு வந்து கொஞ்சமாக சேர்த்து இது கூட கலந்து விடணும். நான் வந்து ஒரு 3 பேட்சாக கொஞ்சமாக சேர்த்து அப்படியே வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ சர்க்கரை பாகு சேர்க்குறப்ப கொஞ்சம் வந்து இலக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் மறுபடியும் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா மறுபடியும் கெட்டி ஆயிரும். இப்போ 2 டைம் வந்து நான் சர்க்கரை பாகு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கடைசியாக இருக்கிற ஃபுல் சர்க்கரை பாவும் இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டே இருக்கணுங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் இலக்கமாக இருக்குது. கிட்டத்தட்ட இது அல்வா பதத்துக்கு வர அளவுக்கு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்தோம்னா வந்து டர்கிஷ்லே வந்து கொஞ்சம் சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு வந்து அல்வா மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டர்கிஷ்லே வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் அது கரெக்டான ஷேப்பு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து கெட்டியாகிடுச்சு. இப்போ மீடியம் ஹீட்டில் வச்சு அப்படியே கலந்து விட்டே இருக்கலாம். இது எனக்கு பண்ணுறதுக்கு வந்து ஒரு 20 to 25 நிமிஷம் வந்து கரெக்டாக ஆச்சுங்க. இப்போ பாருங்கள் நல்லா திரண்டு ஒரே மாதிரி வருது. மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சுற்றியுமே நல்லா வந்து ஒட்டிக்கும். இப்போ வந்து நல்லா கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. இப்போ எடுக்கிறப்ப அப்படியே நல்லா வந்து ஜவ்வு மிட்டா மாதிரி அந்த ஸ்டேஜ் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ வந்து கேசரி பவுடர் வந்து நான் தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கலாம். கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் இது கூட சேர்த்து அப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம். அப்படி எடுக்கும்போது அப்படியே நமக்கு நல்லா ஜவ்வு மிட்டா மாதிரி அப்படியே வருது ஒட்டிட்டு. இப்போ ஒரு பிளானில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கிறேன். அதில் வந்து இது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து லெவல் பண்ணி விட்டுடலாங்க. இப்போவே பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு 1 hour பக்கம் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேண்டியதில்லை, அப்படியே வெளியவே வச்சிட்டாலே சீக்கிரமாக வந்து நல்லா ஆறிடும். நீங்கள் ட்ரே இல்லைன்னா பிளேட்லையும் கூட ஊற்றிக்கலாம். சின்ன பிளேட்டில் ஊற்றிட்டுனா ஊற்றி எடுத்து அப்படியே அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுட்ரு பண்ண சுகர் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எதுக்குன்னா அந்த டர்கிஷ்லே நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், கையில் ஒட்டுற மாதிரி. இப்போ இதை வந்து ஒரு ட்ரேயில் நல்லா வந்து நம்ம நல்லா பரப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து ஒட்டாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் ஒரு 1 hour பக்கம் ஆயிடுச்சு. நல்லா வந்து கையில் ஒட்டில் நல்லா காஞ்சிருச்சு. எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாகவே வருது.
இதை எடுத்து பவுலில் வச்சு நம்ம எவ்வளோ பீஸ் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணும்போது லைட்டாக அப்படியே கத்தியில் வந்து ஒட்டிகிட்டே வர்ற மாதிரி வரும். அதனால் நல்லா வந்து கார்ன்ஃப்ளவர் சர்க்கரை கலந்து வச்சுருக்கிற இந்த மாவு நல்லா தெளிச்சிட்டு கத்தியில் லைட்டாக இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் மாவில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்குறக்கே சூப்பராக இருக்குல்லங்க. ஆமாங்க, கலர் வந்து நம்ம சாய்ஸ் தான். கலர் சேர்க்கலாம், இல்லைன்னா சேர்க்காம கூட விட்டுடலாம். இது க்ரீன் கலரில், ரெட் கலரில் எந்த கலர் வேணால் கொடுக்கலாம். பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணியாச்சு. இது இப்படியே கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சும் கூட ஸ்டோர் பண்ணி வேணுங்கிறப்ப வெளியே எடுத்து வச்சும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக மறுபடியும் கொஞ்சமாக அந்த கார்ன்ஃப்ளவர் சக்கரை மாவு நல்லா தடவி அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று நம்மளுக்கு ஒட்டாமல் இருக்கும். பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இந்த ஸ்வீட் வந்து சாப்பிட்றக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எவ்வளோ நாள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட் வந்து மாறவே மாறாது, ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.